शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। दयानंद रूपम मदाचार्य भज गोविंदम गोविंदम भज मूढ़मते तं प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रुंकरणे मूढजहीहि धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपात्तं वित्तं तेन विनोदय चित्तं नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागामोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारं नलिनीदलगतजलमतितरलं तत्त्वज्जीवितमतिशयचपलं विद्धिव्याध्यभिमानग्रस्तं लोकं शोकहतं च समस्तम्। जटिलो मुण्डीलुञ्छितकेशः काषायाम्बरबहुकृतवेषः पश्यन्नपि च न पश्यति मूढः उदरनिमित्तं बहुकृतवेषः अङ्गं गलितं फलितं मुण्डं दशनविहीनं जातं तुण्डं वृद्धो याति गृहीत्वा दण्डं तदपि न मुञ्चत्याशापिण्डम् अग्नेवह्निः पृष्ठे भानुः रात्रौ चुबुकसमर्पितजानुः करतलभिक्षस्तरुतलवासः तदपि न मुञ्चत्याशापाशः कुरुते गङ्गासागरगमनं व्रतपरिपालनमथवा दानं ज्ञानविहीनः सर्वमतेन मुक्तिं न भजति जन्मसतेश मुक्तिं भजति न जन्मशतेन। अदं करेक्ट। सुरमन्दिरतरुमूलनिवासः शय्याभूतलमजिनं वासः त्यागः कस्य सुखं न करोति विरागः योगरतो वा भोगरतो वा संगरतो वा संगविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तं नन्दति नन्दति नन्दत्येव। भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललवकणिका पीता सकृदपि येन मुरारिसमर्चा क्रियते तस्य यमेन न चर्चा।
पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. போன வாரம் என்ன சொல்ற சங்கரர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஓ இப்ப எல்லாம் படிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் மாதிரி, நிஜமான வைராக்கியம் இல்ல, அம்மா இல்ல இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஏது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும் வேதாந்தம் படிக்கும் போது. ஏன்னா வேதாந்தத்தினுடைய அந்த வார்த்தைகள் சத்தியம். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பஜகோவிந்தம் கிளாஸ், அடுத்து வந்து சாதனா பஞ்சகம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் எடுக்கிறேன். எல்லாரும் அட்டென்ட் பண்ணா ஐ வில் டெஃபினெட்லி டூ தட் ஆல்சோ. இதெல்லாம் கேட்கறச்ச மனசுல என்ன தோணும், நமக்கு இப்படியெல்லாம் வாழறோமே, நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும், நமக்கும் இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வரணும். அதுக்காகதான் இந்த கிளாஸ். அட்லீஸ்ட் ஒரு பிரயத்தனம் எடுக்கணுங்கிற எண்ணமாவது வரும் இல்லையா? என்ன எப்படி இருக்கும், இவ்வளவு சொல்றாரு சங்கரர், இவ்வளவு சொல்றது உபனிஷத், இன்னும் நம்ம ஏன் எப்படி இருக்கோம், ஒரு சின்ன சேஞ்ச். இந்த ஆசைய இதுல இருந்து இந்த லாங்கிங்க வந்து விட்டுறலாம், ஆசையை விடலாம்னு சொல்லக்கூடாது. இதுக்கு ஏன் நமக்கு இதுக்கு ஏன் இவ்வளவு ஏங்குறோம், இந்த ஏக்கத்தை விட்டுறலாம். ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு ஏக்கம் ஃபார் buying too many dress or ஏக்கம் for buying too many shoes, chappal. அப்புறம் ஒரு லாங்கிங், that looks பத்தின ஓவர் சிந்தனை, ஒரு சிலதெல்லாம் they are in our control, அதெல்லாம் டெஃபினட்டா மாத்திக்க முடியும். அது மாத்தணும். அப்பதான் நம்ம இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயம். இதெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல்ல டோட்டலா இருக்கும். அதுல ஒரு லிமிட்டேஷன். அதனால என்ன இப்ப சாதிச்சிட போறோம், நம்ம இப்படி எல்லாம் விதவிதமா இருந்து என்ன பெரிய சாதிச்சிட போறோம், என்ன பெரிய இம்ப்ரெஸ் பண்ண போறோம், யாருக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த ஒரு டெய்லி அதை பத்தி யோசிக்கணும். ஆடி சேல் அட்வர்டைஸ்மெண்ட் வருது இந்த கொரோனால கூட, யாரு ஆடி சேல்ல போய் வாங்குறான்னு எனக்கு தெரியல, லாக்டவுன்ல கூட. பட் அட்வர்டைஸ்மெண்ட் பாட்டுக்கு அவன் கொடுத்துட்டு தான் இருக்கான். because he knows that people will definitely feel tempted to come. So அந்த டெம்டேஷன் எல்லாம் போறதா, அதனால you have to think, சின்ன பிள்ளைங்க இந்த பழக்கம் வருது. குழந்தை வளர்ற வயசுன்னு தெரிஞ்சா கூட சீப்பா கிடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு அப்படியே கடையில இருந்து அள்ளிண்டு வந்து அந்த குழந்தைக்கு, வளர்ற குழந்தைக்கு, ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு 10 ட்ரெஸ் வாங்கி 10 தடவை கூட ஒரு ட்ரெஸ்ஸை போட மாட்டோம். So the conditioning starts from childhood. The child is taught that it has to indulge in all this. எல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுக்கறது தான், அதெல்லாம் வேற எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு நமக்கு ஒரு வைராகியம் வந்து, இதெல்லாம் வேண்டாம், ஒரு பொசிஷன்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் போனா கூட அவர் என்ன சொல்றார், எக்ஸ்டர்னல் சேஞ்ச் எல்லாம் பிரயோஜனம் இல்லை. எக்ஸ்டர்னலி மட்டும் இஃப் யூ சேஞ்ச் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு பி த சேம் பர்சன். அதே லாங்கிங் வந்து வேற மாதிரி போயிடும். இது வந்து லௌகீக லாங்கிங்ல இருந்து ஆன்மீக லாங்கிங் மாறிடும், அவ்வளவுதான். அதனால நான் வந்து விதவிதமா சமைச்சு சாப்பிட்டதுல ஒரு லாங்கிங், ஒரு பற்று இருந்தது. இப்ப நான் வந்து விதவிதமா பிக்ஷா எடுக்கிறதுல ஒரு லாங்கிங் இருக்கும், அவ்வளவுதான். நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ட்ரெஸ்ஸை மாத்துறதுனாலயோ, ஹேர் ஸ்டைல மாத்துறதுனாலயோ, இல்ல வீட்டை விட்டு வெளியில வர்றதுனாலயோ, என்விரான்மெண்ட்டை மாத்துறதுனாலயோ ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் சேம் பர்சன் இஸ் கோயிங் எவ்ரிவேர். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல என்ன கிளாரிட்டி கிடைச்சது, கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்துலயே வந்து அதே மாதிரி வாழலாம். The clarity is more important. Understanding the truth. இதோட உண்மை என்ன, இதோடைய சாரம் இவ்வளவுதான். இவ்வளோ அள்ளி அள்ளி வாங்கி வச்சுட்டே இருக்கோமே, என்ன பண்ண போறோம், எதுக்கு இது எதுக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது அது ஏன் செய்யறோம், கையில பணம் இருக்கு அதனால வாங்குறேன், ஏன்னா ஆசையா இருக்கு வாங்குறேன், அவங்க போட்டு இருக்காங்க நல்லா இருக்கு அதனால நான் வாங்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு யோசிக்காம செய்கின்ற விஷயங்கள். So if you can think
பிஃபோர் யூ ஆக்ட். வை ஆம் ஐ டூயிங் திஸ்? நான் ஏன் ஏன் இந்த பொருளை வாங்கணும்னு நான் நினைக்கிறேன்? இது அவசியமா? இதனால் இது எது எது என்னை வந்து இதை வாங்க வைக்கிறதுன்னு யோசிக்கணும். அதை யோசிச்சேன்னா நிறைய ஜஸ்டிபிகேஷன் வரும். அதனால வாங்குறேன், இதனால வாங்குறேன், நீங்களே நிறைய ஜஸ்டிஃபை பண்ணி கடைசியில வாங்கிடுவீங்க. பட் யூ ஹேவ் டு பி ட்ரூ டு யுவர்செல்ஃப். அந்த கிளாரிட்டி இல்லைன்னா யூ ஒன்ட் பி ட்ரூ டு யுவர்செல்ஃப் ஆல்சோ. ஸோ எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ்னால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஜட்டில வந்து மொட்டை அடிச்சுக்கலாம், லாங்கா ஹேர் வச்சுக்கலாம், வேற ட்ரெஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணினா கூட not going to help. The insecure person remains insecure. ஸோ எதுவும் அந்த அப்சஷன் போற வரைக்கும் எதை மாத்தினாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதான் அக்ரே வன்ஹி புஷ்டே பானு ராத்திரோ ஜுகுக. இந்த மாதிரி எல்லாம் கூட ஒருத்த வந்து அதுவும் நான் சொன்னேன், சாதாரணமாக இதெல்லாம் அப்படி இருக்கும். Even physically if we can change something, outwardly if we can change something also பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் கொஞ்ச நாள் கழிச்சுச்சேன்னு அது ஒரு வெறுப்பு வந்துடும். அதுலயும் ஐயோ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், தூக்கி போட்டு பழையபடி இருப்போம் அப்படின்னு வந்துடும். இட் இஸ் நாட் அன் ஈஸி லைஃப். எக்ஸ்டர்னலா வந்து மாறி அதே மாதிரி இருக்கணுங்கிறது அத்தனை சுலபம் இல்லை. ஈவன் ஃபார் வேஷா, பகுத்த வேஷம்னு சொல்றாரு, அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஸ்டில் ஈவன் தட் இஸ் நாட் அன் ஈஸி லைஃப். It's very difficult. So that itself needs a lot of discipline. ஆனா என்ன பிரயோஜனம்? அப்படி இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சாதிச்சோம், அப்படி இருந்து வாழ்ந்து காமிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சாதனையை தவிர வேற எதுவும் இருக்க போறது இல்லை. யூ மே ஃபீல் அக்கம்ப்ளிஷ்ட். ஒரு சேலஞ்ச் மாதிரி வாழ்ந்ததுல ஒரு பெருமை இருக்கலாம். அகைன் அந்த பெருமை கூட வந்து within samsara. You are trying to just be different from other people. But if அது வந்து சுபாவமா வந்ததுன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்ததுன்னா, then you are happy being. குருதே கங்கா சாகர கமனம். அப்புறம் கங்கா சாகர கமனம், கங்கைக்கு போறது. கங்கா சாகரம்னா கங்கை இல்லைன்னா கடல், சாகரம். நமக்கு கடல் ஸ்நானம் வந்து விசேஷம் சொல்லுவோம், கங்கா ஸ்நானம், கங்கைக்கு போறது ரொம்ப விசேஷம். வாழ்க்கையில ஒரு தடவையாவது கங்கைக்கு போயே ஆகணும், கங்கா நதி ஸ்நானம். கங்கா சாகர கமனம் பண்றாங்க. குருதே, this person goes to Ganga, goes to கடல் ஸ்நானத்துக்கு போறார். இந்த கும்பமேளம் எல்லாம் போறோம் இல்லையா, கும்பமேள சமயம் பிரயாகுக்கு போறோம். நிறைய அதெல்லாம் வேஸ்டான்னு கேட்காதீங்க. அது அவர் வேஸ்ட்ன்னு எதையுமே சொல்ல வரல. அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஸ்ரத்தையோட பண்றதெல்லாம் புண்ணியம் தான். பட் மோட்சம்னு ஒரு சாய்ஸ் ஒண்ணு இருக்கும்போது எத்தனை காலத்துக்கு நீ இதையே பண்ணிட்டு இருப்ப? அதையே நீ வந்து புண்ணியத்துக்காகன்னு பண்ணிட்டு இருக்க. உன்கிட்ட ஒரு மாற்றமும் இல்லையே. அதே பர்சன் இப்படி பண்ணினா புண்ணியம், அப்படி பண்ணா புண்ணியம், இது பண்ணினா புண்ணியம், அது பண்ணினா புண்ணியம்னு புண்ணியம் வேணும் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே. அதுவும் காமம் தானே. வேண்டும் வேணா புண்ணியம் இருந்தா சுத்தமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தானே அதெல்லாம் பண்றது. நிறைய புண்ணியம் இருந்தா நிறைய சுகமா இருக்கா, நிறைய வசதிகள் இருக்கும். புண்ணியம் இருந்தா எல்லாம் அனுகூலமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தினாலதானே புண்ணிய காரியத்தையும் நிறைய பேர் பண்றாங்க. இது பண்ணணும் அப்படின்னு தர்மத்துக்காகன்னு பண்றது வந்து ரொம்ப கொஞ்சம் பேர். இது பண்ணினால் புண்ணியம், என் கடமை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர். இது பண்ணினா எனக்கு இதுல லாபம் இருக்கு, எனக்கு இதுல புண்ணியம் இருக்குன்னு பண்றவங்க நிறைய பேருங்கிறதுனால அவர் என்ன சொல்ற, அதெல்லாம் கூட ஒரு லெவலுக்கு மேல பிரயோஜனம் இல்லை, அதுவும் உன்னை காப்பாத்தாதுங்கிறது. அது உனக்கு இன்னொரு நல்ல ஜென்மத்தை வேணா கொடுக்கும், மறுபடியும் பிறப்ப. You will be born again, no problem. மேபி இந்த புண்ணியம் உனக்கு நீ எங்க போய் பிறக்க போறியோ அந்த இடத்துல மறுபடியும் சில சௌகரியங்கள், நல்ல ஜனங்கள், நல்ல மக்கள், definitely the punya will give you all that. பட் எத்தனை காலம், எத்தனை ஜென்மத்துக்கு நீ இதையே பண்ணிட்டு இருக்க போறேங்கிறாரு. எத்தனை ஜென்மத்துக்கு இதையே நீ பண்ணிட்டு இருப்ப? அட் சம் பாயிண்ட் எப்ப நீ யோசிக்க போறேங்கிறது. கங்கைக்கு போவாங்க, கடல்ல ஸ்நானம் பண்றது, அங்க போனா விசேஷம், இந்த கோவிலுக்கு போனா விசேஷம், இது பண்ணினா விசேஷம், இது பண்ணினா புண்ணியம்னு போறது. விரத பரிபாலனம், அப்புறம் பலவிதமான விரதங்கள்,
நிறைய விரதம் இருக்கா, மௌன விரதம் இருக்கு, உபவாச விரதம் இருக்கு, விரதங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. விரதா மீன்ஸ் ஒரு தபஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. விரதா மீன்ஸ் யூ டேக் அ வவ், ஒரு சங்கல்பம் பண்ணிக்க, இன்னைக்கு நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது மௌன விரதம். யாரோ வந்து ஒரு மெசேஜ் அனுப்பினாங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க தான், டுடே ஐ ஆம் இன் மௌன விரதம், so I'll be in mute. ஓகே, அவங்க வந்து சின்சியரா தான் சொல்றாங்க, பட் எந்த கிளாஸ்லயும் யாரும் வந்து பேச போறது இல்ல. ஓகே, this was in some chanting class I think. So what is the point of மௌன விரதம் then? மௌன விரதம் எதுக்காக இருக்கும்னா, the pressure to talk இருக்கு இல்லையா, எதனாலும் பேசணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கே, அத வந்து டிசிப்ளின் பண்றதுக்காக தான் மௌன விரதம். என்னால பேசாமல் இருக்க முடியும், என்ன நடக்கிறதோ அதை பார்த்துட்டு பொறுமையா பேசாமல் என்னால இருக்க முடியும். So the world will go on, everything will continue to be what it is, so whatever happens today I'm not going to talk அப்படிங்கிறது மௌன விரதம். The ability to just be a witness of everything, the pressure to talk, அத வந்து மாஸ்டர் பண்றேன். அதை நீங்க வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? I'm not talking but I'm writing or I am doing all this, sign language. The pressure to express is coming out இல்லையா? அது பிரயோஜனம் இல்லை. அமைதியா இருக்கிறது, பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், அதை நம்ம அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. If you want to remain quiet, just remain quiet, அவ்வளவுதான். ஃபுல் டே இருக்க முடியலையா, ஒரு 1 hour இருக்கலாம், பழக்கம் தானே, ஹேபிட். அது வந்து எல்லாமே ஒரு டிசிப்ளின். இந்த விரதங்கள்லாம் புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. மௌன விரதம்ங்கிறது புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, உபவாச விரதம்ங்கிறது புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்காக. இட்ஸ் ஒன்லி ஃபார் மாஸ்டரி. இன்னைக்கு நான் உப்பு இல்லாமல் சாப்பிடுவேன், இன்னைக்கு நான் ஸ்வீட் இல்லாம சாப்பிடுவேன், அதெல்லாம் வந்து the longing towards food, அதை வந்து சரி பண்றதுக்காக. and you do it with a prayerful attitude, அதை வந்து பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகுது? அந்தக்கரண சுத்தியா இருக்கு. then it becomes a prayerful விரதம் இல்லையா? இந்த மாதிரி சொல்ல விரத பரிபாலனம், இந்த மாதிரி பல விதமான விரதங்கள்லாம் இருப்பாங்க. அத்தவா தானம், இல்லைன்னா நிறைய தானம் கொடுக்கு, வஸ்திரதானம், அன்னதானம், ஜலதானம். ஜலதானம்ங்கிறது தவிக்கிற தாகத்தோட இந்த தண்ணீர் பந்தல்லாம் வச்சிருப்பா இல்லையா, சம்மர்ல மோர் கொடுக்கறது, அதெல்லாம் தாகமா இருக்கிறவங்க. இல்லைன்னா ஒரு பசு இருந்ததுன்னா வாசல்ல ஒரு பக்கெட்ல ஜலம் வைக்கிற பழக்கம்லாம் உண்டு. நாய்க்கு பாத்திரத்துல தண்ணி விடுற பழக்கம்லாம் உண்டு. முந்தியெல்லாம் தனி வீடு இருக்கும்போது அதெல்லாம் இருந்தது, வாசல்ல அதெல்லாம் வைக்க முடிஞ்சது. இப்ப அபார்ட்மெண்ட்ல முடியாது. பீப்புள் கேவ். ஒண்ணு வந்து அது மேல இருக்கிற காருண்யத்துல, இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து தானம் கொடுத்தா நல்லது, அன்னதானம் பண்ணா விசேஷம், வஸ்திரதானம் பண்ணா விசேஷம் அப்படின்னு கொடுக்குறது. அகெயின் ஃபார் புண்ணியம் when you do something, இதெல்லாம் பண்றாங்க. ஞான விஹீன இந்த விரத பரிபாலனத்துல ஏகாதசி விரதம் அப்பெல்லாம் அதெல்லாம் தப்பான்னு கேட்காதீங்க. இதெல்லாம் கிண்டல் பண்றாரா? நோ, மறுபடியும் நான் சொல்றேன். ஏகாதசி, பிரதோஷம், சங்கடார சதுர்த்தி, சோமவார விரதம், வரலட்சுமி விரதம்னு பல விதமான விரதங்கள் இருக்கு. அத்தனை விரதங்களும் இதனால் இந்த பூஜையை செய்வதால எனக்கு புண்ணியம் சம்பாதிக்கிறேன்னு நீங்க அதையும் ஒரு சம்பாத்தியமாக பார்த்தால், then it is for it comes under kama alone அப்படின்னு சொல்றேன். ஏன்னா புண்ணியம் சுகத்தை கொடுக்கும். சுகம் இஸ் காமா, அதைத்தான் கொடுக்க போறது. அண்ட் தானத்துல கூட யூ கிவ் அவே நிறைய விஷயங்கள், தானம் அதெல்லாம் இருக்கு. அப்ப கூட ஞான விஹீனம், அப்ப
பண்றவன் ஞான விஹீனம். நத்திங் கேன் கிவ் முக்தி. இதெல்லாம் எனக்கு முக்தி கொடுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. முக்திங்கிறது வேற, புண்ணியம் சம்பாதிக்கிறதுங்கிறது வேற. புண்ணியம் சம்பாதித்தால் பிறந்துதான் ஆகணும். ஓ, அப்ப முக்தி வேணும்னா நான் புண்ணியம் சம்பாதிக்காம இருக்கலாமா? முக்தி வேணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான இந்த உலகத்தை பத்தின அனாலிசிஸ் வேணும். இதெல்லாம் அனித்தியமான விஷயங்கள். இந்த தேகமும் மாற்றத்துக்கு உட்பட்டது. எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்ட விஷயம். இந்த மாற்றத்துக்கு உட்பட்ட விஷயத்துக்கா நான் இவ்வளோ தவிக்கிறேன், இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குமே டைம் இல்லைங்கிறோமே. டைமே இல்லை, டைமே இல்லை, டைமே இல்லைங்கிறோம். எல்லாருக்கும் டைமே இல்லை. கிளாஸுக்கு டைம் இல்லை. இந்த காலத்துல nowadays you don't even have to travel anywhere. அப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க. people used to காத்தால எழுந்து கிளம்பி போய் அந்த ஒரு எங்கேயாவது ஒரு லெக்சர் இருக்கும், இல்லைன்னா ஒரு டாக் இருக்கும், கிளம்பி போயிட்டு இருந்த காலம் எல்லாம் மாறி குளிக்கிறோமோ இல்லையோ, ட்ரெஸ் ஒழுங்கா பண்ணிட்டோமோ இல்லையோ, லாகின் ஆயிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு உட்காரணும். people don't have time even for that. So your traveling time also comes down. அதுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பிட்டுன் டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். நிறைய பேர் அதெல்லாம் இருக்காங்க. காஃபி போட்டுண்டு பக்கத்துல யார்ட்டையாவது பேசிண்டே ஒரு தடவை ஒரு கிளாஸ் அன்மியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, பகவானே அப்படின்னு ஆயிடும் எனக்கு. So even the commitment to sit for that 1 hour, அதுவும் ஒருத்தங்க கிட்ட இல்லைன்னா அப்புறம் முக்தியை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. Don't worry about all that. கமிட்மெண்ட் வேணும். ஸ்ரவணம் இருக்கணும். ஸ்ரவணம்னா காதால கேட்கறதுன்னா காதல அப்பப்ப 2 வார்த்தை விழறதுங்கிறதுக்கு பேர், அப்பப்ப 2 வார்த்தை விழறதுக்கு பேரு ஸ்ரவணம் கிடையாது. ஸ்ரவணம்ங்கிறது இதே கிளாஸ் நான் திருப்பி நாளைக்கு திருப்பி இதையே திருப்பி சொன்னாலும் திருப்பி உட்காந்து கேட்கற அளவுக்கு. சொல்லி கொடுக்குறவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லையா? கேட்கறவங்களுக்கு ஏன் போர் அடிக்கணும் இல்லையா? இதேதான் அது கோவிந்தம். நான் இதை 3வது பேட்ச் எடுக்கிறேன். But I don't feel bored about the same subject, same text. People come and say, இந்த அந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம், நாங்களெல்லாம் பார்த்துட்டோம், வேற என்ன இருக்கு அப்படிமா. It is not about various text. வேற வேற புக் படிச்சோம், வேற வேற டெக்ஸ்ட் படிச்சோம். உபநிஷத்து ரொம்ப விசேஷங்கிறாளே, அது படிக்கலாமா? அதுல என்ன விசேஷம்? So you have to first understand the basic first. அதையும் ஏதோ அந்த புக் முடிச்சிட்டேன், இந்த நாவல் முடிச்சிட்டேன், இந்த ஸ்டோரி புக் முடிச்சிட்டேன் மாதிரி வேதாந்தத்துக்கு அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வேகம். சுவாமிஜி சாதாரணமா நம்மளுடைய முதல்ல என்ன சொல்லுவார்னா, உன் தலையில நெருப்பு பத்தி எரியுதுன்னு வச்சுப்போம். எங்க போகட்டும், எப்ப போகட்டும், தண்ணி எங்க இருக்குன்னு தேடுவோமா? நான் இப்ப தலையில தண்ணிய முங்கவா அப்படின்னு கேட்போமா யார்கிட்டய? எல்லாரையும் அடிச்சு பிடிச்சு போட்டு எங்க தண்ணி இருக்கணும் எல்லாம் கம்முன்னு முங்க மாட்டோம். அந்த வேகம் இருக்கணும். So you don't see who is there, who is not there, எங்க ஓடுறோம், எப்படி ஓடுறோம்லாம். தண்ணி இருக்கு பார்த்தாச்சுன்னா அதுதான் கோல். You push everybody aside. Everything you will make time, you will make way. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா தான் நம்ம என்ன கிளாஸ்ல படிக்கிறோமோ அதுவே ஓரளவுக்கு நமக்கு இறங்கும். இல்ல இறங்கும். நீங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரல, தப்பா நினைச்சுக்காதீங்க. You are coming every week, you are coming, you are waiting for the class. சிலர்லாம் அலாம் வச்சுட்டு வரோம் மேடம், மிஸ் பண்ணிட கூடாதுன்னுலாம் சொல்றீங்க. So even in your busy day-to-day activities அதை மிஸ் பண்ணிட கூடாது. So that's all commitment and that's all grace also. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலா அனுகிரகம் டெஃபினட்டா வேணும். அந்த மாதிரி இருக்கணும். அதே you can feel blessed that you are able to do that. இங்க அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையுமே புண்ணியத்துக்காகன்னு பண்ணாதீங்கோ. ஒரு சிலர் எல்லாம் உபநிஷத் கிளாஸ்க்கே உபநிஷத் ஸ்ரவணம் புண்ணியம் கொடுக்கும்னு வருவாங்க. தட் இஸ் என்ன சொல்றது? அத உபநிஷத் கிளாஸ் புண்ணியம் கொடுக்கறதுக்காக இல்ல. உபநிஷத் கிளாஸ் அது you have to transcend all that. மறுபடியும் ஒரு ஜென்மம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஞானம் எனக்கு வேணும். அது இப்பவே ஆரம்பிச்சா அடுத்து சப்த ஜென்மத்திலேயே அதை கண்டினியூ பண்ணுவோம். இப்ப
ஏபிசிடி அப்படின்னு போட்டேன்னா அடுத்த ஜென்மத்துல இஎஃப்ஜி ஏதாவது பண்ணுவாங்க. மறுபடியும் ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்க வேண்டாம் இல்லையா? அந்த ஒரு effort, I have taken the step, I have taken the right effort அப்படிங்கிற ஒரு திருப்தி. Nothing goes waste when you do Shravanam of வேதாந்த ஸ்ரவணம். என்னைக்குமே வந்து ஒரு வார்த்தை கூட வேஸ்ட்னு நினைக்கவே நினைக்காதீங்க. If you are sincere in the pursuit and also in the day-to-day activities, you have to see என்ன பண்றோம், எதுக்காக இத்தனை கோவம், எதுக்காக இத்தனை கவலை, எதை பத்தி நான் இவ்வளவு கவலைப்படுறேன், எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கா. இன்னைக்கு நளினி தலகத்தை ஜலமதி தரும் தத்துவ ஜீவிதம் அதிசய சக்கலம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்தோமா? என்னுடைய நம்ம எல்லாருமே வந்து மத்தவங்களுக்காக ஒண்ணும் பிறக்கல, ஃபர்ஸ்ட் நமக்காக தான் பிறந்திருக்கோம். அவங்களாம் ஓகே, அவங்களாம் they are there, that's all. Everybody is born for themselves only. Nobody is born for somebody else's sake. ஃபர்ஸ்ட் அது இறங்கணும் மைண்ட்ல. நான் பிறந்ததே எங்க அப்பா அம்மாவுக்காக தான், நான் பிறந்ததே உங்களுக்காக தான், நான் பிறந்ததே எங்களுக்காக தான், நான் இருக்கிறதே இவங்களுக்காக தான். அதெல்லாம் உங்களுக்காக இருந்தோம். உங்களுக்காகவே இல்லாதவங்க எப்படி மத்தவங்களுக்காக இருக்க முடியும்? You can't be happy. Doing everything for others makes me happy is correct, because என்னை பத்தி மட்டும் நினைக்காமல் எல்லாரையும் நினைச்சு நான் பண்றேங்கிறது அது நல்ல ஒரு குணம், அது இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அந்த எமோஷனலா என்னமோ நம்ம தான் இந்த தாங்கின்ற இந்த கோபுரத்துல வந்து நான் தான் தாங்கிட்டு இருக்கேன், இந்த குடும்பத்தை நான் தான் தாங்குறேன் எல்லாம். பஜகோவிந்தம், பகவான் தான் எல்லாரையுமே தாங்குறாரு, உங்களே அவர் தான் தாங்குறாரு. அப்புறம் நீங்க என்ன எல்லாரையும் தாங்குறேன்னு மேல ஸ்ட்ரெஸ் விட்டு போட்டுருங்க. should have all this. அது டெய்லி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒன்னும் எல்லாத்தையும் சமக்கல. இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா the family will go on, they will know how to survive, they will know, everybody knows how to take care of themselves. We think நம்ம தான் எல்லாம் அப்படின்னு. They will know how to take care of themselves. பகவான் is there அப்படின்னு நம்பணும். பகவானே பார்த்துப்பாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இல்லை. அதனால்தான் அப்படி நினைக்கும் போதே சிலருக்கு அப்படி விலக்கும், ஐயோ ஐயோ என்ன நான் நினைச்சுக்கிட்டு பார்க்க முடியல அப்படின்னு. அதை பத்தி நினைக்கணும்னு நான் சொல்லல. நான் இதை நினைக்கும், பகவான் தான் பாத்துக்கிறார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அவர் என்ன சொல்றாரு, சரண்டர் டு ஈஸ்வரா, ஈவன் யூ ஆர் பீங் டேக்கன் கேர் ஆஃப் ஒன்லி பை ஈஸ்வரா. அப்புறம் நான் என்ன எல்லாரையும் பாத்துக்கிறேங்கிறது அது ஒரு பிரமை இல்லையா? தட் இஸ் a big பிரமை, பயங்கர பிரமை, ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ். இது ஞான விஹீனம். வந்து you are devoid of knowledge. உனக்கு வந்து புரியல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. This is not going to free you. நீ பந்தத்துக்குள்ளேயே பந்தப்படணும், பந்தப்படுறதுக்கு என்னென்ன படணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அழற, புலம்புற, திட்டுற. முக்திக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. முக்திக்கு ஒரு சில இந்த உலகத்தின பத்தின ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்காங்க, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். நான் இறந்தப்புறம் என் பேரு நிக்கணும், அந்த கவலை கூட உங்களுக்கு என்ன? இப்ப என் பேரை வச்சுட்டு என்ன பண்ண? எல்லார் பேரையும் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம்? நம்மள 4 பேர் புகழற மாதிரி வாழணும். 4 பேர் உன்னை புகழாற மாதிரி வாழலைனாலும் பரவாயில்ல, 4 பேர் திட்டாத மாதிரி வாழ்ந்தாலே அதுவே பெரிய சாதனைமா. யாரும் ஒண்ணும் புகழ வேணாம். எவ்வளவு நாள் புகழவாங்க? எல்லாரும் வேற வேலை இல்லையா நம்மளையே ஞாபகம் வச்சுட்டு புகழ்ந்துட்டு? People have their own other commitments. இதெல்லாம் வந்து நம்மளா இழுத்து போட்டுட்டு இறந்தப்புறம் வேற அந்த கவலை வேற. நான் இறந்தப்புறம் அவன் ஞாபகம் வச்சுப்பியா, நான் இறந்தப்புறம் அதை பண்ணுவியா? அதெல்லாம் வந்து உயிரோடு இருக்கும்போது நீ என்ன பண்ணின, உனக்கு என்ன பண்ண போற வழிக்கு, அதை பத்தி யோசிக்கணும். Each one is born for their own sake. நான் சொன்னா உங்களுக்கு செல்ஃபிஷ் மாதிரி இருக்கும். No, this is not selfishness. We are born for our own sake. வந்த வழியை பாக்குறதுக்காக, வந்த வழியை பாருப்பா, வந்த வழியை போக பாரு. போற வழியில 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டே போ, அவ்வளவுதான். அது குடும்பமா இருந்தாலும் சரி, சொசைட்டியா இருந்தாலும் சரி.
இல்ல உன்னால முடியலையா உபத்திரம் பண்ணமாவது போயிட்டே just look into the family. எவ்வளோ பா ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளோ ஒரு வெறுப்பு, ஒரு என்னென்னமோ நடக்குது. எப்படி மக்களுக்கு அவ்வளவு டைம் இருக்கு? How people have so much time to sit and scheme things and அவ வந்தா அதை அப்படி பண்ணோம், இவங்க வந்தா எப்படி பண்ணோம், அந்த மருமக வந்தானா, அந்த சம்மந்தி எப்படி பண்ணானா. நல்ல வாழ்க்கைப்பா, நல்ல நல்ல வாழ்க்கை. என்ன வாழ்க்கைன்னு எனக்கு தெரியல. The amount of time people spend for such things. இதே நீங்க வேற ஏதாவது அந்த கிளாஸ் இருக்கு இந்த கிளாஸ் இருக்கு சொல்லுங்க, people have no time for all that. If you are able to make time, then you have to say பகவான் கிட்ட போய் நேரா சாஷ்டாங்கமா எழுது, ஏ பகவான் ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ, நான் வந்து இதை பண்றதுக்கான எனக்கு அந்த லீஜர் ஐ ஹாவ் அப்படின்னு you should feel blessed every day. ஏன்னா even to be able to continue with the classes பெரிய விஷயம் இல்லையா? even if you are interested in the classes, நான் ஏன் கிளாஸ்னு சொல்ல வரல, it could be anybody. எத்தனையோ பேர் கிளாஸஸ் எடுக்கிறா, எத்தனையோ பேர் அழகா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃப்ரீயாவே ஆன்லைன்ல நிறைய பேர் பாடம் எடுக்கிறா. எந்த கிளாஸ் ஆனாலும் சரி, ஒரு அது கண்டினியூஸா அது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேரால முடியலைங்கிறதே வந்து இல்லைன்னா பாதியில இன்ட்ரெஸ்ட் போயிடுறது. ஏன்னா மத்த விஷயங்கள் பகுஷாக்கா ஹியனந்தாஷ்டன்னு பகவான் பகவத்கீதையில சொல்லுவார். கவனம் அவ்வளோ வந்து இழுக்கிறது, பல விஷயங்கள் எங்கெல்லாமோ இழுத்துன்னு போயிட்டே இருக்கு. நம்மளே அந்த லகான் போடலன்னா it will go on and on. அதான் இப்ப சொல்றேன், இவ்வளவு நாளைக்கு இதையே பண்ணிட்டு இருக்க போறீங்க. not only this life, he is not only addressing this life, பல ஜென்மமா பண்ணிட்டு இருக்கியே. ஞான விஹீனமா இது வந்து உன்னை இட்ஸ் நாட் கோயிங் டு ஃப்ரீ யூ ஃப்ரம் எனி. இந்த ஜென்மத்துல வேணா ஏதோ இந்த துக்கத்துல இருந்து அப்படி ஜம்ப் பண்ணோம்னு இருக்கும், ஒரு துக்கத்துல இருந்து ஜம்ப் பண்ணிட்டோம். சோ ஜம்ப் பண்ணிட்டோங்கிறது தான் சந்தோஷமே தவிர நிஜமாவே ஏதாவது சந்தோஷமா? துக்கத்திலேயே இருக்கும், அந்த துக்கம் விட்டோம்னா ஒரு சந்தோஷம். ஆக்சுவலி இட் இஸ் நாட் சந்தோஷம், இட்ஸ் ஒன்லி தி ஆப்சன்ஸ் ஆஃப் துக்கம், அவ்வளவுதான். துக்கம் வந்தது, ஐ வாஸ் நாட் ஹாப்பி, துக்கம் போனது, ஐ எம் ஹாப்பி, தட்ஸ் ஆல். இன் பிட்வீன் யூ டிடன்ட் கெயின் எனிதிங் அட் ஆல். So that is how most of the time happiness is. ஜன்ம சதேன முக்திம்னு பஜதி. இந்த மாதிரி நீ 100 ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு முக்தி கிடைக்காதுப்பா. You will be doing the same thing again and again. Maybe of course you will definitely have a better life, better body, better accomplishments. அதெல்லாம் இருக்கும், there is no doubt about it. Bhagavad anugraham, because your karma is there. Bhagavan as karma phala data will bless you with whatever punyam you have, you will do that. But in how many janmas are you going to continue? Because this person is doing all the right things இல்லையா? பூஜை பண்றது நல்லது, புண்ணியத்துக்காக எல்லாம், இதெல்லாம் தப்பு இல்லையே, எல்லாம் you're doing all the right things actually. தானம் கொடுக்கறது எல்லாமே கரெக்டா தான் பண்ணுவோம், எதுவுமே தப்பு இல்லை, இதெல்லாம் எதுவும் தவறான விஷயங்கள் கிடையாது. ஏன்னா இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கேருந்து ஜலம் எடுத்துட்டு போய் காசியில அபிஷேகம் பண்ணி அப்புறம் காசி டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு காசி நடந்து போயிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் இவ்வளவு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட், எத்தனை ஸ்ரத்தை இருக்கணும், எத்தனை பக்தி இருக்கணும் இல்லையா? எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல அதை பண்றோம், ஒரு பிடிவாதத்துல பண்றோமா, இல்ல அது ஒரு சந்தோஷமா பண்றோமா? அதை ஜஸ்ட் வாக்கிங் ஃப்ரம் காஷி டு ராமேஸ்வரம்ங்கிறதே ஒரு ஆனந்தம் அப்படின்னு நான் நடந்தேன்னா, then that is different. But if I am going to do it for ஒரு challenge, வேற எதுவும் எனக்கு சேலஞ்சிங்கா இல்லை, இது ஒண்ணுதான் எனக்கு வந்து ரிலீஜியஸ் சேலஞ்ச் வேண்டி இருக்கு. ரிலீஜியஸ் சேலஞ்ச் அவ்வளவுதான். 4 பேர் நம்மள ஏதாவது சொல்லுவாங்க, பெருமையா இருக்கும், அப்படி நினைச்சு பண்ணினோமானால் புண்ணியம் கிடைக்கும். ஆனா அது உனக்கு ஜென்மசத்தேன முக்தி கொடுக்காது. Even living a very religious life not easy. காத்தால எழுந்து விளக்கேத்தி இது பண்ணி அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிடுவேன்லாம் இருந்திருக்காங்க தெரியுமா? இப்ப கூட இருக்காங்க. மேபி some of you are doing.
people live like that. It's not easy. It's a discipline, and that discipline should not be given up, of course, unless health issues இருந்தாலும். ஏன்னா இந்த ரிலிஜியஸ் டிசிப்ளின்ல ஒரு பயன் இருக்கு. என்ன பண்ணோம்னா மனசு சுத்தமாக்குறது, அந்தக்கரண சுத்திக்கு. அதை என்ன ஆட்டிடியூடோட பண்றோங்கிறத பொறுத்திருக்கு. அகெயின் பழக்கமாயிடுத்து, இப்படியா பழக்கமாயிடுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. பழக்கத்துக்காக ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் இதுதான் சரி, இதுதான் முறைன்னு செய்யறதுக்கும் வித்தியாசம். எதுவுமே ஒரு சந்தோஷமா பண்ணுங்க, அவ்வளவுதான். ரிலிஜியஸ் டிசிப்ளின் ஆல்சோ வில் பிளெஸ் யூ வென் அப்படிங்கறது பகவத்கீதையில இருந்து ஒரு சில வர்சஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும். கங்கைக்கு போக முடியலையே அப்படின்னு ஏக்கம் இருக்கிறவங்க ஏகாதசி விரதம் இருக்கலாம். ஏகாதசி விரதத்துக்கு செலவே இல்லை, ஏன்னா அன்னைக்கு சாப்பிடவே மாட்டோம். ஒண்ணுமே சாப்பிட வேண்டாம், ஆக்சுவலி செலவு முடிச்சோம். ஏகாதசி விரதத்துக்கு அத்தனை விசேஷம் சொல்லியிருக்கேன். ஆனா அந்த ஏகாதசி விரதத்தினால எனக்கு புண்ணியம் கிடைக்கும்னா அந்த புண்ணியத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எந்த எதுக்காக அந்த புண்ணியம். அதுலயே ஒரு இந்த புண்ணியம் எனக்கு முக்திக்கு வழி கொடுக்கட்டும் பகவானே, எனக்கு நான் படிக்கிறேன், எனக்கு இந்த ஞானமெல்லாம் எனக்கு வரணும், இது எனக்கு புரியணும், எனக்கு அந்த உபனிஷத் விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மனசை எனக்கு கொடு அப்படின்னு நீங்க முக்திக்காக நான் என்ன ரெடி பண்ணிக்கிறேன், அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்னுடைய மனசை தயார் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணினோமானால் பகவான் will be very happy to give that also. So ஒரு அந்தக்கரண சுத்தியர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதே என்னென்ன பண்றோமோ அதையே அந்தக்கரண சுத்தியர்த்தம். என்னுடைய மனசுல இருக்கிற காமம், கோபம், லோபம் இதெல்லாம் போகணும். காம, குரோத, லோப, மோகம், அது மாத்சரியம்னு சொல்றோம் இல்லையா. பகவானே இதெல்லாம் என் மனசு விட்டு போகட்டும். என் மனசு காலியா இருந்தாதான் அது, அதாவது குப்பை இருக்கிற இடத்துல எதை போட்டாலும் அது எடுபடாது இல்லையா. மனசுல தேவையில்லாத விஷயங்களை வச்சுட்டு இருக்கும் போது, அதாவது ஒரு அழுக்குல எவ்வளவுதான் கலங்கி இருக்கிற மட்டுல நீங்க எவ்வளவு சுத்தமான ஜலத்தை விட்டாலும் அது பிரயோஜனப்படாது, அது தெரியாது, அது அங்க விழுறாது. அந்த பாத்திரம் அறிந்து பிக்ஷையிடுன்னு சொல்றோம்ல, பாத்திரம், நம்ம மைண்ட் இஸ் த பாத்திரம் சுத்தமாக இருந்தால்தான் கொடுக்கப்படுற விஷயம் அங்க விழுறும், இல்லாட்டி அது விழுறாது. அதனால்தான் அந்தக்கரண சுத்தி, மனசு சுத்தமாறது. மனசு எப்படி சுத்தம் பண்ணணும்னா அது புரிஞ்சுக்கிறது. என்ன பண்ண போறோம், இப்ப வருத்தப்பட்டு என்ன போட போறோம், பொறாமப்பட்டு என்ன பண்ண போறோம், ஆசைப்பட்டு என்ன ஆக போறது இருக்கே, நமக்குதான் வேண்டியதை பகவான் கொடுத்திருக்காரே, என்ன நமக்கு இல்லை இப்போ, அப்படி என்ன நமக்கு இல்லாம போயிட்டு நிர்கதி ஆயிட்டோம், இன்னத்துக்கு இந்த ஆட்டம் அப்படின்னு யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்க மனசுல ஒரு சாந்தம். அதெல்லாம் நீங்க அவங்கவுங்க கையில தான் இருக்கு. பகவானே எனக்கு மனசுல நிம்மதியை கொடுன்னு அவரால கூட நிம்மதியை கொடுக்க முடியாது. நிம்மதியா இருக்கிறதுக்கான சாய்ஸை நான் உனக்கு தானே கொடுத்துருக்கேன், யூ சூஸ் அப்படின்றவாரு. யூ சூஸ், இட் இஸ் யோர் சாய்ஸ் whether you want to be happy or you want to crib and complain. Bhagavan has given this choice to us. Even பகவானாலேயும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப நெகட்டிவா சொல்லி நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, கவலைப்படாதீங்க. So Shankara says, don't keep doing this again and again. பஜகோவிந்தம், பகவானிடத்தில் சரணடை. அப்புறமா இருக்கு, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடுவதற்காக. அதையும் அந்த பற்றையும் விட்டுவிட வேண்டும். ஆசை அருமின் ஈஸ்வனுடன் ஆயினும் ஆசை அருமின். அந்த ஈஸ்வனிடத்தில் பற்றுங்கிறதுல ஒரு லாங்கிங், அந்த ஆசையும் விடணும், அந்த லாங்கிங்கும் விடணும். அதுதான் முக்தி என்பது. பகவானிடத்துல அப்ப பகவானை விட்டுருணுமா, பக்தியை விட்டுருணுமா, வேதாந்தத்துக்கு போனா பக்தி போயிடுமா அப்படிலாம் நிறைய பேர் வேதாந்தம்னா பக்தி இல்ல, வேதாந்தம்னா கடவுளை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு அசட்டுத்தனமா, ஏன்னா அவங்களே வேதாந்தம் படிக்கல, அவங்க படிக்க மாட்டாங்க, ஆனா படிக்கிறவங்களையும் கெடுத்து விட்டுருவாங்க. That is not true.
When you study Bhagavad Gita and other Upanishads, you know you cannot bypass Ishvara. Swamiji சொல்வார், bypass can be only in surgery. Bypass cannot be in Vedanta. You cannot bypass Ishvara. ஈஸ்வரன் இல்லாமல், ஈஸ்வர அனுகிரகம் இல்லாமல் வேதாந்தம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் நான் ஈஸ்வரனை எப்படி பார்க்கிறேன், இந்த விஷன் ஆஃப் வேதாந்தா, ஹவ் ஐ சி ஈஸ்வரா, அது மாறும். ஹவ் ஐ சி ஈஸ்வரா அப்படிங்கிறது அது மாறுமே தவிர ஈஸ்வரா டசன்ட் கோ அவே எனிவேர். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வைராகியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். வைராகியம் இருக்கிறவன், இது வந்து வைராகியம் இல்லாமல் சந்நியாசம் எடுத்துக்கிறான், வைராகியம் இல்லாமல் எதெல்லாம் சரியோ அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறான். வைராகியம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வைராகியம்னா ஏக்கம், ராகம், ராகம்னா பிடிப்பு, வாழ்க்கையில பிடிப்பு இல்லாதது, வாழ்க்கையை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்து அது மேல ஈசிக்காம இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அவங்க எப்படி இருப்பாங்க? சுரமந்திர தருமூல நிவாசஹ ஷய்யா பூதலமஜினம் வாசஹ சர்வ பரிக்ரஹ போகத்யாகஹ கஸ்ய சுகம் ந கரோதி விராகஹ. இது வந்து ஒரு நிஜமான ஒரு சன்னியாசி. அவனுக்கு வந்து ஒரு பொசிஷனும் வச்சுக்க மாட்டான். நான் உங்களுக்கு அந்த போட்டோ அனுப்பினேன் இல்லையா வாட்ஸ்அப்ல, அதுக்காக தான் அனுப்பினேன், இந்த ஸ்லோகத்துக்காக தான் அனுப்பினேன். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு கோவில், ஏதோ ஒரு நிழல், ஏதாவது இருந்தா போறோம், அதுதான் அவனுக்கு வீடு. சுரமந்திர தருமூல மரத்தடி, மந்திர் கோவில், சுரமந்திர தருமூல நிவாசகா, தட் இஸ் வேர் ஹி வில் லிவ். அவன் வந்து ஏதோ அந்த இடம் சுத்தமா இருக்கா, படுத்துடணும், அவ்வளவுதான். கையே தலகாணியா வச்சுட்டு படுத்துட்டான். அவன் கையில ஒண்ணுமே இருக்காது, டவல் கூட இருக்காது, கட்டிண்ட வஸ்திரத்தோட போவா வருவா. They won't have any possessions. ஷய்யா பூதலம் அஜினம் வாசம். பூதலம், பூதலம்னா பூமி, அதுதான் பெட், அதெல்லாம் கிளிஸ். அண்ட் இந்த காட்டுல அங்கங்க இருக்கிறதுனால இந்த மான் தோல் எல்லாம் போத்திப்பாங்க. மர உரி, மர உரினா மரத்துல ஏதோ ஒரு மரத்துல இருந்து எடுத்து கட்டிக்கிறது இல்ல, மர உரிக்குன்னு ஒரு மரம் உண்டு. அதை ட்ரெஸ்ஸாக போட்டுக் கொள்ளும் போது அது குத்தாது, அது ஹார்டா இருக்காது, அந்த மாதிரி. நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரிதான் பகவான் மரங்களையும் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. இந்த மரத்தினுடையது இதுக்கு நல்லது அப்படின்லாம். செருப்பு கூட பண்ணுவா இல்லையா, பாதுகா எல்லாம் பண்ணுவா இல்லையா. சும்மா ஏதோ கடையில இருந்து ஒரு மரத்தை எடுத்து அதுல வந்து பாதுகா எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீ பேர் மறந்து போச்சு, நாங்க கூட எங்க குருகுலத்துல நட்டு வச்சிருக்கோம். that tree, that wood alone you can use for making பாதுகா. ஏன்னா அது வந்து உடம்புக்கு நல்லது, அது வந்து உங்களுக்கு ஹார்டா இருக்காது, இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அந்த வுட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி மர உரிங்கிறது இட்ஸ் a particular type of it is made from a particular type of tree. அதை வந்து ட்ரெஸ்ஸாக போட்டுக்கும் போது அது ஈரமானாலும் வெயில்னாலும் அது எதுவும் பண்ணாது. கேன் பி யூஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். இட் டசன்ட் பிகம் ஹார்ட். நஞ்சு பிஞ்சு எல்லாம் டக்குன்னு போயிடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வஸ்திரம், பூமியே அவனுக்கு வந்து பெட், இப்படியாக வாழணும். சர்வ பரிகிரகத்தியாக, பரிகிரகம்னா எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது. பரிகிரகா மீன்ஸ் கலெக்டிங் எவ்ரிதிங். சர்வ பரிகிரகத்தியாக, எதையுமே தனக்கு சேர்த்து வச்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருப்பவர். ஒரு கமண்டலம் ஆகட்டும், ஒரு பிக்ஷா பாத்திரம் ஆகட்டும். பிக்ஷா பாத்திரம் கூட நிறைய பேர்கிட்ட இருக்காது. எதுக்கு அதெல்லாம் வேற எடுத்துட்டு சுமந்துண்டு, அதுவும் ஒரு பொசிஷன் தானே, அப்புறம் அதை பார்த்துக்கணும். ஏதோ ஒரு இலை இல்ல ஒண்ணுமே இல்லையா, கையில என்ன கிடைக்கிறதோ, என்னுடைய கைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நான் சாப்பிடுறேன்னு வாழற சாதுக்கள் இன்னைக்கும் இருக்காங்க. இது மகா புண்ணிய பூமி, இது மகா புண்ணிய பூமி. அவங்களெல்லாம் நம்ம பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க, அப்படி வாழறாங்க அப்படிங்கிறதே வந்து we are blessed to be in this Bharata nation. See, he doesn't possess anything. Sarva parigraha bhoga. Bhoga means enjoyment. அதுல என்ன சுகம்? இந்த
ரிக்ஷா பாத்திரத்துல என்ன பெரிய சுகம் இருக்கு, இதை வச்சுட்டு இதுலதான் வேணும். இப்போ என்ன இருக்கோ நான் சாப்பிடுறேன். டிஃபன் வேணுமா, 4 மணி எடுத்த வேணா சுண்டல் பண்ணிட்டவா, வேணா பஜ்ஜி போடுவா. இன்னமும் அந்த நடுவுல அந்த நேரத்துல சாப்பிடாம இருந்தா எல்லாரும் அப்படியே போயிடுவோம் மாதிரி நிறைய பேர் 24 எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துட்டு அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி. ஐ டோன்ட் நோ வை சம் ஹவுசஸ் எனக்கு பார்த்தாலே அப்படியே எனக்கு மூச்சு முட்டும். the way people really think, spend so much time just for making dishes, you know. And இன்னும் யாரா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ பண்ணி கொடுத்தோம், பரவாயில்ல. இப்பதானே சாப்பிட்டேன், 2 மணி நேரத்துல ஏதாவது இருக்கணும், அதை பண்ணோம் இது பண்ணோம். பஜ்ஜி போடுறியா போண்டா போடுறியா, இன்னைக்கு என்ன பண்ற, இன்னைக்கு அந்த ரெசிபியை பார்த்தியா இந்த ரெசிபியை பார்த்தியா. We are conditioned to think that we have to keep on eating varieties. Then how will you even think of going and sitting in a gurukulam? குருகுலத்துல மணி அடிச்சா அந்த நேரத்துக்கு என்ன சாப்பாடோ அதுதான். நிறைய பேரால குருகுலத்துல கூட இருக்க முடியாது. அதனால ஹோட்டல்ல இருந்து ஏதாவது வாங்கி ஸ்நாக்ஸ் வச்சுட்டு ரூம்ல சாப்பிட்டு இருப்பாங்க. If you have BP, sugar, it's a different issue. People எப்படி வாழறோம்னா so much of conditioning. இந்த நேரத்துக்கு இது வேணும், அடுத்து வேணும். 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எதையாவது போட்டு ஞம் 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 பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஒரு எக்கச்சக்க காஃபி, எக்கச்சக்க டீ. ஜஸ்ட் இமேஜின் how people are leading. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆர்மி சன்னியாசியோட ஆர்மி மிலிட்டரியில இருக்கிறவன் எங்கேயோ இருக்கான் இந்த பார்டர்ல. What do you think he must be eating? He is much better than even everyone who is studying Vedanta. என்ன ஒரு கமிட்மெண்ட், என்ன ஒரு டிட்டர்மினேஷன், என்ன ஒரு இது இல்லையா. நினைச்ச நேரத்துல காஃபி கிடைக்கிறதா, டீ கிடைக்கிறதா, அந்த குளிர்ல இருக்காங்க, விதவிதமா சமைச்சு சாப்பிட முடியுமா? Don't they survive? Don't they fight? Don't they protect? இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அந்த குழந்தை அப்படியே என்னமோ ஆயிடும். அதை போட்டு திணிச்சு 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 திணிச்சு. இன்னைக்கு என்னமோ ஒரு மூட்ல நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். So sorry. ஏன்னா parents are really spoiling the children. நாளைக்கு அந்த குழந்தைங்க எப்படி இதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கும். Parents have a big responsibility of preparing the child for all this. உலகம் இது மட்டும் இல்ல. There is something called as bhakti, there is something called as moksha. அப்படிங்கறது சொல்றதுக்கு அப்பா அம்மாக்கு பொறுப்பு இருக்கே. அந்த பொறுப்பை நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் நாளைக்கு அது போய் ஏதாவது அலையிலையா பாடின்னு இருக்கும், வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கும், நம்மளால தாங்க முடியாது. Because they are not rooted in this culture. When you don't give something to be rooted, then they look for something else and they go for that. இன்னைக்கு வந்து challenges நிறைய இருக்கு, டிவி இருக்கு, மூவிஸ் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. and they keep repeating things. அதுதான் சத்தியம்னு அந்த குழந்தைங்க நினைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. So unless parents or grandparents ஃபோமா இருக்கணும் குழந்தைங்களுக்கு, அது சட்டிலா சொல்லணும். சில விஷயம் எப்படி டிவிலயும் மூவிஸ்லயும் சட்டிலா சொல்றாங்களோ அந்த மாதிரி நம்மளும் சட்டிலா தான் சொல்ல கத்துக்கணுமே தவிர டைரக்டா அப்படி இப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு you have to change the way you speak also. அதெல்லாம் anyway. Then sarva parigraha bhogatyaga. சர்வ பரிகிரக போகத்தியாக எல்லாம் again it starts from childhood. குழந்தை பிறக்கும் போதே நான் சொன்னேன், அதுக்கு விதவிதமா வாங்கி கூட ஒரு ரூம் நிறைய பொம்மை, ரூம் நிறைய அது, ரூம் நிறைய இல்ல எல்லாம் வச்சுக்கோ. Who is spoiling the child? Who is spoiling the jiva? Then later on when the child demands more, you complain, you feel bad, you feel they are ungrateful. What you teach comes back to you. So vairagya with reference to everything. இந்த சாதுக்கு இருக்கிறவன் அவனாலதான் இந்த மாதிரி வாழ முடியும். So we are not talking about being depriving yourself of something. அதுக்காக நீங்க வந்து என்னால இப்படி இருக்க முடியலன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணிட்டு அது இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. It will go sometime once you keep analyzing, ஆராய்ந்து பார்க்க 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 ஒரு பற்று போகும்.
பற்று போயிட்டா அப்புறம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாவிட்டாலும் சந்தோஷம்ங்கிற ஒரு அமைதி கிடைக்கும். அது ஞானம் அல்ல. ஐ எம் நாட் இது, அதுக்கு பேர் ஆத்ம ஞானம் கிடையாது. தட் இஸ் அந்த அமைதியான மைண்ட்ல தான் ஆத்ம ஞானத்தை பத்தி பேசும்போது புரியும். அந்த ரெஸ்ட்லெஸ் மைண்ட் cannot even listen, you know. சிலர் சொல்லுவாங்க கிளாஸ்ல எல்லாம் நல்லா இருக்கு, கிளாஸ் படிச்சோன்னா ரொம்ப அப்படி இருக்கும், அப்புறம் அடுத்த கிளாஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாம் அப்படின்னு ட்ரெயின் ஆயிடும். அப்படி ஆகக்கூடாது. which means you are not in between, you are not doing மனனம். நம்ம என்ன படிச்சோமோ அதை வந்து ஆமா நம்ம படிச்சோம் இல்லையா, we have to analyze everything, ஆராய்ந்து பார்க்கணும், இது ஏன் பண்றேன், இது இருக்காக, இது எவ்வளவு தூரத்துக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க யோசிக்க தான் ஒரு கிளாரிட்டி வரும். இட்ஸ் நாட் தட் கிளாஸ் முடிஞ்சு ஒரு 1 hour இது வந்து பெயின் கில்லருடைய எஃபெக்ட் மாதிரி, பெயின் கில்லர் எஃபெக்ட் half an hourல போயிடுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் ஹவு டீச்சிங் ஷுட் பி. தட் இஸ் நாட் தி வே யூ அப்ரோச் தி டீச்சிங் ஆல்சோ. எப்படி வாழணும் அப்படின்னா, ஒரு 5 star சுவாமிஜி சொல்வார், யூ ஆர் லிவிங் இன் a 5 star hotel. ஒரு 5 star ஹோட்டலுக்கு போறோம். 5 star ஹோட்டல்ல எவ்ரிதிங் இஸ் ப்ரொவைடட், ரைட்? எவ்ரிதிங் இஸ் ப்ரொவைடட். போய் தங்குறோம், கிளம்புறோம், வந்துடுறோம். இந்த உலகம் அந்த 5 star ஹோட்டலை விட பெரிய விஷயம் அப்பா. பகவான் has given everything. நீ எவ்வளோ ஓரளவுக்கு அஃப்கோர்ஸ் யூ நீட் சம், உனக்கு ஒன்று ஒரு வீடு ஒரு இது இருக்கணும். அது அதெல்லாம் வந்து சுவாமிஜி இருக்கா நடுத்தல நில்லு சொல்லல. ஈவன் அவர் உபநிஷத் ஆல்சோ டசன்ட் சே தட். யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இரு. ஆனா எவ்வளோ மினிமம் என்ன வேணுமோ, யூ ஆர் தேர், சேஃப், ஃபைன், everything is given to you. Just learn to be happy with that. And ஒரு leisure, you have to bring that leisure in yourself. Nobody can give you that leisure. அந்த leisure வரதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க தான், யாருமே அந்த leisure உங்களுக்கு கொடுக்க முடியாது. few things nobody can give you, even Bhagavan can't give. Nobody can give you happiness, nobody can give you peace, nobody can give you leisure unless you find it for yourself. அந்த மாதிரியாக இருக்கின்ற சாதுக்கள் இருக்கிறார்கள். மூல நிவாசக இங்க இருக்கும். யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்க விஹீனஹ யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவ. யோகரதா மீன்ஸ் நிவிருத்தி மார்க்கம். நிவிருத்தி மார்க்கம்னு அதை தேடி போகாமல், அது அவ்வளவுதான். அதை நான் தேடி தேடி டயர்ட் ஆயிட்டேன், போறேன், இவ்வளவு போனா போயிட்டே இருக்க வேண்டிதான். அதை வந்து வெளியில் அந்த நான் என்ன சந்தோஷத்தை தேடுகிறேன்னா அந்த சந்தோஷம் வெளியில் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு, அப்ப அது எங்க இருக்குங்கும்போது அதுல இருந்து விலகி வருது. நிவிருத்திங்கிறது தன்னிடத்தில் வருது. ஓ நான் தான் அந்த ஆனந்தம், அதுதான். அப்கோர்ஸ் லேட்டர் ஆன் உபனிஷத் will say you are that ஆனந்தா. whatever you are looking for, எதை நீ தேடி போகிறாரோ அது நீதான் அப்படின்னு சொல்றது உபனிஷத். நீ எதை தேடுகிறாயோ உன் இடத்தில் இருக்குன்னு கூட சொல்லல, அது நீ. நீ எதை தேடுகிறாயோ அது நீதான். உன்னை நீ பல இடங்களில் தேடுகிறாய், உன்னை நீ அறிந்து கொண்டாலே அது போரும் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஸோ யோகரத்தோவா போகரதா. போகரதா மீன்ஸ் பிரவருத்தி மார்க்கம். அது எனக்கு சுகத்தை கொடுக்கும், இது எனக்கு சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த போகத்துக்கு, என்ஜாய்மெண்ட்டுக்காக, வாட் எவர். யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரதோவா. சங்கரதோவா மீன்ஸ் the one who enjoys the sangha. சன்னியாசியாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லாதவன், இல்லைன்னா ஒரு கிரகஸ்தான். சங்க விஹீனா மீன்ஸ் அசோசியேஷன் இல்லாமல் தனியாக இருப்பவன். அது எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம், யாருடைய சித்தம் புத்தி பிரம்மனை தெரிந்து கொண்டதோ, தன்னை அறிந்து கொண்டான். பிரம்மனை தெரிந்து கொள்றதுன்னா என்ன? நான் தான் அந்த பிரம்மன், என்னை அறிந்து கொண்டவன், தன்னை அறிந்து கொண்டவன். அவன் எப்படி இருந்தாலும் நந்ததி நந்ததி நந்தத்யேவ. So wherever he may be, with whatever association he may be, எந்த குரூப்ல இருந்தாலும் சரி, அவன் கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி, அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவன் வந்து எஜுகேஷன்ல இருந்தாலும் சரி, whatever he may be engaged with, எதுல என்கேஜ்டா இருந்தாலும் he is always happy. Nandati nandati nandatyeva. So the poor person has knowledge.
இந்த ஞானம் இருப்பவன் குடும்பஸ்தனாக இருக்கலாம், நல்லா கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், கிரகஸ்தனாக இருக்கலாம், இல்ல பிரம்மச்சாரியாகவே இருக்கேன்பா, இல்லைன்னா சன்னியாசம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நான் பிசினஸ் பண்றேங்களா, இல்லைன்னா நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன்னு சொல்லலாம். ஜனகர் மகா ஞானி. ராஜாக்கள்ல ஞானி யாருன்னா ஜனகர். ஜனகர் ஞானி. ஒரு ராஜா ஞானி. யோசிச்சு பாருங்க. He is looking after the whole kingdom. He is looking after his whole family. மகா பெரிய கிரகஸ்தன். மத்தவங்களுக்காவது 4-5 பேர் தான் ஃபேமிலி. The whole kingdom is his family. He looked after everyone. அப்போ அந்த ஞானம் இருப்பவன் எதை வேணாலும் செய்யலாம். அவன் எப்பவுமே ஆனந்தமாகத்தான் இருக்கலாம். எதுவுமே அவனை பாதிப்பதில்லை. நந்தத்தி நந்தத்தி நந்தத்தியவ. அந்த வைராக்கியம் இருப்பவனுக்கு எல்லாமே எதுவுமே துக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. எதுவுமே துக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சக்தியும் இல்லை. ஏன்னா அந்த சந்தோஷம் நான் தான் அது என்று தெரிந்து கொண்டவனுக்கு வேறு எதுவும் வெளி விஷயங்கள் தேவையில்லை. அவன் பேலஸ்லயும் இருக்கலாம், இல்ல குடிசையிலும் மரத்தடியிலும் இருக்கலாம். ரமண மகரிஷி அவர் பாட்டுக்கு சிவனேன்னு எங்கேயோ இருந்தார் பாவம். எனக்கு தெரிந்து அவர் நிர்வாணமாகவே தான் இருந்தார். அதுக்கப்புறம் யாரோ அவரை பார்த்து அப்புறம் மக்கள்லாம் வர ஆரம்பிச்சப்பறம் தான் ஒரு கௌபீனமாவது கட்டிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு உட்பட்டவர். He was happy just being himself. இந்த மாதிரி எத்தனையோ பேர் பாக்குறோம் இல்லையா? நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி. அவளை பாக்குறதுனால நமக்கு புண்ணியமான, நமக்கு ஒரு புண்ணியமும் இல்லை. அது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட். They made use of the மனுஷ ஜென்மா. அது அவங்களுக்குதான் பலனை கொடுத்தது. அவங்களை பார்க்கறதுனால எனக்கு என்ன பலன்னா, ஒரு மோட்டிவேஷன் மேபி தேர், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம், அதுதான். பட் அவர்களை பார்த்ததால எனக்கும் முக்தி கிடைக்கும்லாம் கிடையாது. அப்புறம் அவங்க அவரு இருக்கலாம், எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. இன்னும் ஒரு 10 ஜென்மமாவது மினிமம் எடுக்கணும், என்னால முடியும்னு சொல்றேன். ரெடி. ஆனா இன்பிட்வீன் நிறைய கப்பாம்பூச்சி, பல்லி, எரும மாடு, கழுதை அதெல்லாம் வேற இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மரமா இருந்தா அப்புறம் மரமா பல வருஷம் வேற இருக்க வேண்டியது. ஆல் தட் இஸ் அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. So we'll continue in the next class. Om swasti prajabhyah paripalayantam nyayena margena mahim mahishaah go brahmanebhyah shubhamastu nityam lokah samastas sukhino bhavantu काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम।